அத்தியாயம் 256 படுகொலை. பாகம் 3. இந்த நேரத்தில் லின் சின்னின் மூளை ஏறக்குறைய முடங்கியது போல் இருந்தது. லீ சின்னின் உணர்ச்சிமிக்க உதடுகள் எரிமலை லாவாவைப் போல இருந்தன, அவனுடைய கோபத்தையும் துக்கத்தையும் உருக்கின. இப்போது அவன் உடல் முழுவதும் தளர்ந்து, முகம் வெளிரி, சுவரோரமாக ஒட்டிக்கொண்டு ஓவியமாக மாறியது போல் தோன்றினான். லீ சின் தன் உதடுகளை பிரித்து வேகமாக பின்வாங்கினாள். அவளது கவசம் சுவரில் மறுபுறம் மோதி ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பியது. அவளது அழகிய முகம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் மின்னியது, அவளது ரோஸ் யூனிகார்னின் நிறத்தைப் போலவே இருந்தது. அவள் மூச்சு திணறவில்லை என்றாலும் அவளது மார்பு ஏறி இறங்கியது, அவள் வழக்கம்போல் அமைதியாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இது போதும் என்று லீ சின் கடுமையாக கூறினாள், ஆனால் எந்த நேரத்திலும் கீழே விழுந்து விடுவது போல் தோன்றியது. நீ என்னை அடிக்கவோ திட்டவோ முடியாது. இந்த பெண்ணிடம் உன்னை போல் பணம் இல்லை, பரிசாக கொடுக்க எந்த விலையுயர்ந்த பொருளும் இல்லை. இது போதும், இனி நான் உனக்கு எதுவும் கடன்பட்டிருக்க மாட்டேன். முடித்தவுடன் அவள் வேகமாக வெளியேறும் பாதையை நோக்கி ஓட்டினாள். திடீரென ஏதோ நினைவுக்கு வந்தவளாக சில அடிகள் எடுத்து வைத்த பின் திரும்பி லின் சின்னின் ஓவியம் போன்ற உருவத்தை பார்த்தாள். கோபத்தில், கயவாளி, இந்த புலம்பும் முகத்துக்கு என்ன அர்த்தம்? இது இந்த பெண்ணின் முதல் முத்தம் என்று கத்தினாள். அப்படி கூறியவள் ஒரு சிறு கல்லை எடுத்து லின் சின்னின் காலில் எறிந்து விட்டு பறக்கும் வேகத்தில் ஓடி மறைந்தாள். லின் சின் உறைந்து போய் மிகைப்படுத்தப்பட்ட அசைவுடன் தலையை திருப்பி லீ சின்னின் மறையும் உருவத்தை பார்த்தான். அவனது வெளிரிய முகம் திடீரென சிவந்தது. நான் அவள் என்னை வலுக்கட்டாயமாக முத்தமிட்டாளா என்று முணுமுணுத்தவன் தன் உதடுகளை தொட்டு அந்த உணர்ச்சிமிக்க உணர்வின் எச்சத்தை இன்னும் உணர்ந்தான். நேரம் கடந்து சென்றதை உணராமல் கல் சுவரின் துணையுடன் நடை தள்ளாடி வெளியேறும் பாதைக்கு திரும்பினான். கால்கள் இன்னும் பலவீனமாக இருந்தன. சென் யிங்கரை சந்தித்தபோது அவள் சந்தேகத்துடன் பார்த்து, என்ன ஆச்சு, மருந்து பையா? உனக்கு காய்ச்சல் வந்திருக்கா? முகம் இவ்வளவு சிவந்திருக்கேன் என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன் என்று லின் சின் தன் எரியும் முகத்தை தொட்டு மந்தமான முகத்துடன் உட்கார இடம் தேடினான். அவனுக்கு லீ சின் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. 3 நாட்கள் முழுமையாக கடந்த பிறகு 2 பேய் வேட்டை படைகளும் குறைந்தபட்சம் போராடும் வலிமையை மீட்டெடுத்தன. ஆனால் இதில் யீ ஜூனும் டியான் யானும் இல்லை. முதலாமவன் மிகையாக ஆற்றலை பயன்படுத்தி மீள இன்னும் நேரம் தேவைப்பட்டது. இரண்டாமவன் பலத்த காயங்களுடன் இன்னும் குணமாகவில்லை. இருப்பினும் அவர்கள் மீண்டும் நகர தயாராக இருந்தனர். எதிரியை எதிர்கொள்ள முடியாது என்றாலும் வேறு எதுவும் செய்ய முடியும். கடந்த 2 நாட்களாக லீ சின்னும் லின் சின்னும் ஒருவரை ஒருவர் தவிர்ப்பது போல் தோன்றினாலும் எப்போதாவது ஒருவர் மற்றவரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் குருடர்கள் இல்லை, இவர்கள் இருவருக்கிடையேயான விசித்திரமான மனநிலையை உணர்ந்தனர். ஆனால் அவர்கள் ஆபத்தான இடத்தில் இருந்ததால் எல்லோரும் தங்கள் வலிமையை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தினர். ஆகவே இவர்களுக்கு யாரும் அதிக கவனம் செலுத்தவில்லை. லீ சின்னின் வலுக்கட்டாயமான செயலால் இவர்களுக்கிடையே உறவு மோசமாகியிருக்கலாம் என்று மற்றவர்கள் நினைத்தனர். ஆனால் நன்கு கவனித்தால் லீ சின்னை பார்க்கும்போது லின் சின்னின் முகம் விசித்திரமாக சிவப்பது தெரிந்திருக்கும். எல்லாரும் இங்கே வாங்க என்று லாங் ஹவோசென் கையேரின் பக்கத்தில் நின்று குரலை உயர்த்தி அழைத்தான். எல்லோரும் உடனடியாக பதிலளித்து வேகமாக அவன் பக்கத்தில் கூடினர். கடந்த 3 நாட்களில் கையேர், யீ ஜூன், டியான் யான் தவிர மற்ற எல்லோரும் பெரும்பாலும் மீண்டு விட்டோம். புலம்பும் குகையில் நான் பார்த்தது என்ன? அந்த குகை உண்மையில் என்னவென்று அறிய எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டுகிறேன். அவன் இதை பற்றி கொஞ்சம் யோசித்தான். ஆனால் நித்திய கோபுரத்தின் இரகசியத்தை லாங் ஹவோசென் வெளிப்படுத்த முடியாது, ஏனெனில் அது நல்லதாக இருக்காது. ஒருவேளை அது அவனுக்கு பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தலாம். லாங் ஹவோசென்னின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் ஆர்வமாக அவனை பார்த்தனர், ஆனால் மரியாதையுடன் காத்திருந்தனர். 21வது பொது தர பேய் வேட்டை படையின் தலைவனாக, குகையை தனியாக ஆராய்ந்தவனாக லாங் ஹவோசென் தான் கண்டவற்றை தனக்காக வைத்திருக்க விரும்பினால் 4வது சிப்பாய் தர பேய் வேட்டை படையைச் சேர்ந்தவர்கள் எதுவும் சொல்ல முடியாது. லாங் ஹவோசென் இல்லாவிட்டால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆனால் லாங் ஹவோசென் எல்லாவற்றையும் வெளிப்படையாக வெளியிட்டு தான் எல்லாவற்றையும் தனக்காக வைத்திருக்க விரும்பவில்லை என்பதை காட்டினான். பதிவு ரத்தினம் லாங் ஹவோசென்னின் ஆன்மீக ஆற்றலால் ஒரு படத்தை காட்டியது. புலம்பும் குகையின் உள்ளே இருந்த உலகம் எல்லோரின் பார்வையிலும் தோன்றியது.
இந்த பதிவு ரத்தினம் உண்மையில் அரிய பொக்கிஷம் என்பதை மறுக்க முடியாது. அது படங்களை மட்டுமல்ல, வரும் ஒலிகளையும் பதிவு செய்தது. படத்தில் லாங் ஹவோசென் தோன்றினான். புலம்பும் குகையின் உள்ளேயான காட்சிகள் தெரியத் தொடங்கின. முழு பதிவும் மிக நீளமாக இருந்ததால் லாங் ஹவோசென் தன் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி அதை வேகப்படுத்தினான். லாங் ஹவோசென்னின் ஆய்வு தொடங்கியபோது அவன் உடல் வலிமையான ஆன்மீக ஆற்றல் அலைகளால் சூழப்பட்டிருந்தது. அதை பார்த்த எல்லோருக்கும் உடல் நடுங்கியது. அவர்கள் அதை நேரடியாக அனுபவிக்கவில்லை என்றாலும் லாங் ஹவோசென் எவ்வளவு வலிமையான அழுத்தத்தை எதிர்கொண்டிருப்பான் என்பதை அவர்களால் கற்பனை செய்ய முடிந்தது. லாங் ஹவோசென் திடீரென ஒரு புனித மேலங்கியை வெளியிட்டபோது அவன் உருவம் திடீரென நின்று பதிவு நிறுத்தப்பட்டது. எல்லோரின் ஆச்சரியத்துக்கு மத்தியில் ஹவோசென் தீவிரமான குரலில், இந்த ஆய்வின் முடிவுகள் சிறப்பாக இல்லை. இந்த படங்கள் பணியை முடித்ததாக ஒப்புக்கொள்ள போதுமானவையா என்று தெரியவில்லை. ஆனால் புலம்பும் குகையில் அந்த புலம்பல் ஒலிகளை தாங்கியதால் நான் ஒரு புதிய திறனை புரிந்து கொண்டேன். நாம் எல்லோரும் ஒன்றாக இங்கு வந்து உயிரை பணயம் வைத்து இந்த பணியை முடித்தோம். ஆகவே இந்த திறனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதனால் கூட்டமைப்பு எப்படி முடிவு செய்தாலும் இந்த பயணம் வீணாகாது. இதை புரிந்து கொள்ள முடியுமா என்பது உங்கள் திறமையை பொறுத்தது. லாங் ஹவோசென்னின் வார்த்தைகள் எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்தன. குறிப்பாக 4வது சிப்பாய் தர பேய் வேட்டை படையின் 6 உறுப்பினர்கள் முற்றிலும் மாறிப்போன முகத்துடன் இருந்தனர். லக்ஷி உடனடியாக பதிலளித்தான், தலைவர் லாங், இதை செய்ய வேண்டாம். சுயமாக உருவாக்கப்பட்ட திறன்களை வெளியாட்களுடன் பகிர வேண்டியதில்லை. அது உங்கள் திறனின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். வேறு சூழ்நிலையில் இருந்தால் லாங் ஹவோசென் இந்த திறனின் ரகசியத்தை வெளியிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நித்திய கோபுரத்தின் ரகசியத்தை மறைத்ததால் 4வது சிப்பாய் தர பேய் வேட்டை படையிடம் அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தது. அவனது நல்ல மனம் தன் நேர்மையின்மையை ஈடு செய்ய இப்படி செய்ய வைத்தது. லாங் ஹவோசென் ஒரு புன்னகையுடன், நான் புரிந்து கொண்ட இந்த திறன் எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடியாது. இது நெருக்கமான போராளிகளுக்கு மிகவும் பொருத்தமானது. மறுக்க வேண்டாம் தலைவர் லக். நான் இவ்வளவு சொன்ன பிறகு இதைச் செய்வேன். அடுத்து எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இந்த திறனை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன். நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பது உங்கள் திறமையை பொறுத்தது. இந்த புதிய திறனுக்கு ஒளியின் அலைகள் என்று பெயர் வைத்தேன். அப்படி கூறியவன் தன் உடலில் இருந்து ஒரு புனித மேலங்கியை வெளியிட்டு லீ சின்னுக்கு ஒரு சைகை செய்தான். அக்கா, என் புனித மேலங்கிக்கு எதிராக ஒரு தாக்குதல் செய். மெதுவாகச் செய், எல்லோரும் நன்றாக பார்க்க வேண்டும். லீ சின் லாங் ஹவோசென்னை ஒரு பரிதாபமான பார்வையுடன் பார்த்தாள். இந்த இளைய சகோதரனின் மிகப்பெரிய பலவீனம் அவளுக்கு மிகத் தெளிவாக தெரிந்தது. இது ஒரு விலையுயர்ந்த சுயமாக உருவாக்கப்பட்ட திறன் என்பதை மறந்துவிடாதே. ஆனால் அவள் லாங் ஹவோசென்னின் வழிமுறைகளை பின்பற்றினாள். அவள் கண்களில் அவனது தலைமைத்துவ பண்பு காலப்போக்கில் மேம்பட்டு வந்தது. அவன் இப்படி செய்ய முடிவு செய்திருக்கிறான், அதற்கு அவனுக்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். ஒரு சிவப்பு ஆன்மீக ஆற்றலை புனித மேலங்கியை நோக்கி அனுப்பி லீ சின் ஒரு வெட்டைச் செய்தாள். ஆனால் அந்த வெட்டு புனித மேலங்கியை தொட்டவுடன் ஒரு திடீர் ஒலி கேட்டது. லீ சின் உடனடியாக கண்களை விரித்து தன் வெட்டு ஊடுருவ முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டதைக் கண்டு முற்றிலும் அதிர்ச்சியடைந்தாள். எல்லோரும் கவனமாக பார்த்ததால் லீ சின்னின் ஆன்மீக ஆற்றல் புனித மேலங்கியை தொட்டவுடன் மேலங்கி முழுவதும் ஒருவித வலிமையான அலைகளை வெளியிட்டது தெளிவாக தெரிந்தது. இந்த அலைகளால் புனித மேலங்கியின் பாதுகாப்பு வலிமை திடீரென அதிகரித்து லீ சின்னின் வெட்டை எளிதாக திருப்பியது. லாங் ஹவோசென் தொடர்ந்து பேசினான், இந்த ஒளியின் அலைகள் என்ற திறனை நான் புலம்பும் குகையில் புரிந்து கொண்டேன். அந்த புலம்பல் ஒலிகளின் தாக்கம் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஒளியின் அலைகள் உங்கள் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன்களுக்கு இப்படியான வலிமையை தரும். இது ஆன்மீக ஆற்றலின் செலவு அதிகரிக்கும் விலையில் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன்களை பெருமளவு வலுப்படுத்தும். அடுத்து லாங் ஹவோசென் இந்த மறைவும் இல்லாமல் ஒளியின் அலைகளை உருவாக்கியதற்கு வழிவகுத்த புரிதல் செயல்முறையை விவரித்து மீண்டும் எல்லோருக்கும் காட்டினான். லாங் ஹவோசென் சொன்னது போலவே ஒளியின் அலைகள் மந்திர தொழில்களுக்கு பொருத்தமாக இல்லை, நெருக்கமான போராளிகளால் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த திறனின் பயன்பாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை எல்லோரும் தெளிவாக புரிந்து கொண்டனர்.
ஹான் டாவோசி ஒளியின் அலைகள் தன் தாக்குதல் வலிமையை அபரிமிதமாக உயர்த்தும் என்று உணர்ந்தான். அதே சமயம் கவச போராளியான டியான் யான் இது தன் பாதுகாப்பு வலிமையை பெருமளவு உயர்த்தும் என்று உணர்ந்தான். பதிவு முடிந்த பிறகு லாங் ஹவோசென் தன் விவரிப்பை தந்தான். இறுதியாக ஒளியின் கோபுரம் தோன்றிய கணத்தில் பேய்கள் அவன் மீது பாய்ந்ததை பற்றி பேசினான். அந்த நேரத்தில் என் மூளையில் பெரும் வலி ஏற்பட்டது. அந்த பேய்கள் என் உடலை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்க முயல்வது போல் இருந்தது. அந்த நேரத்தில் ஹாவ்யூ வந்து ஆன்மீக தாக்குதலை பயன்படுத்தி அவற்றை விரட்டியது. அதற்கு பிறகு நான் மயக்கத்தில் இருந்தேன். மீண்டும் சுயநினைவு பெற்றபோது அந்த கோபுரம் மறைந்து விட்டிருந்தது. ஆரம்பம் முதல் இறுதி வரை அது என்னவென்று தெளிவாக பார்க்க முடியவில்லை. பதிவு ரத்தினத்தின் பதிவு திறனும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏனெனில் நான் மயக்கத்தில் இருந்தபோது நடந்த எதையும் அது பதிவு செய்யவில்லை. ஆனால் அந்த கோபுரம் இன்னும் அங்கிருந்தாலும் நம் பயிற்சி நிலையில் அதை எதிர்கொள்ள முடியாது என்பது உறுதி. லாங் ஹவோசென் இந்த கதையை நீண்ட நேரம் யோசித்து உருவாக்கியிருந்தான். ஆனால் அதைச் சொல்லும்போது உள்ளுக்குள் குற்ற உணர்வு உணர்ந்தான். ஆனால் மரண மந்திரவாதிகள் மனித உலகத்துக்கு அளித்த அதிர்ச்சியை நினைத்து அவன் உறுதியாக இருந்து இந்த அரை உண்மை கதையை தன் தோழர்களிடம் சொன்னான். அவன் முடித்த பிறகு அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. யாரும் அவன் அறிக்கையை கேள்வி கேட்கவில்லை. பதிவில் தோன்றிய புலம்பல் ஒளியின் வலிமையை பார்க்கும்போது அவர்கள் அவனைப் போல் அவ்வளவு தூரம் சென்றிருக்க முடியாது, அவனை விட சிறப்பாகச் செய்திருக்க முடியாது. பணியை முடிக்க அவர்கள் தங்கள் முழு முயற்சியையும் செய்திருந்தனர். ஹான் டாவோசி வெட்கத்துடன் கூறினான், தலைவர் லாங், நீங்கள் சொன்னது போல் இருந்தால் இந்த பதிவுகள் திரும்பும்போது நமக்கு குறைந்தபட்சம் பாதி வெகுமதியாவது கிடைக்க வேண்டும். உங்கள் அந்த திறன், அதை நாங்கள்